தமிழை தன் உயிரென கருதி இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் மருத்துவர் கார்த்திகேயன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தமிழர் கட்சி எப்படியான அரசியலை இங்க முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத நீங்க எல்லோரும் உற்று நோக்கணும். உங்களிலிருந்து ஒருவராக வந்து நிற்கக்கூடிய இந்த எளிய பிள்ளைமார்களை நீங்கள் எல்லோரும் உற்று நோக்கணும். ஏன் நாங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் மேடை மேடையா போட்டு கத்துறோம்? மத்த யாரும் எந்த வேட்பாளர்களும் வர்றதே இல்ல, யாரும் இந்த போல வந்து வாக்கு சேகரிக்கிறதே இல்ல. கடைசி 2 நாள் மட்டும் காசு மூலமாக வாக்கு சேகரிக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மேடை மேடையாக போட்டு கூவி கொண்டிருக்கிறது ஏன்? நல்லா சிந்திக்கணும். மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஊடக பிம்பங்கள் பெருசாக கட்டமைக்கப்படும். பெருசா அவங்க வந்துட்டு அப்படியே நாங்களாம் வரப்போறோம், நாங்களாம் வெல்ல போறோம் அப்படிங்கிறது போல எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது என்பது போல ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்கள். நாம் தமிழர் கட்சியை காமிக்க கூட மாட்டாங்க. எந்த ஊடகமும் வெளியிடாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த முதல் கட்சி இந்த கூட்டணி, அடுத்த கட்சி இந்த கூட்டணி, அடுத்து இந்த கூட்டணி, மற்றவை அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. ஏதாவது அதிமுக வந்துட்டு 15%, பாஜக 17%, மற்றவை 19%. யாரா அந்த மற்றவை? யார் அந்த மற்றவை? நல்லா யோசிச்சு பாருங்க என் அன்பார்ந்த மக்களே. நாங்க இவர் சொல்லுவார்ல, ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நாங்க மற்றவை அப்படிங்கிறது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்துட்டு மற்றவை அப்படிங்கிற பேர்லயும் நாங்க நிக்கிறோம். மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்க நல்லா உற்று நோக்குங்க. நாம் தமிழர் கட்சி மீது என்ன மாதிரி அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் ஏவப்படுகிறது என்பதை நீங்கள் நல்லா உற்று நோக்குங்க. ஒரு பக்கம் சின்னம் பறிக்கப்படுது, எண்ணெயை ரைடு விடப்படுது. நாம் தமிழர் கட்சியை ஒடுக்கிடலாம், அவர்களை ஒடுக்கி கொண்டு வந்து நம் கைக்குள்ள வச்சுக்கலாம், கைப்பாவையா மாத்தலாம் நினைக்கிறாங்க. அடங்கல, அடங்க மறுக்கும் கூட்டம் இது இல்ல, அடங்கல. இன்னொரு பக்கம் சின்னத்தை புடுங்கியாச்சு, அந்த சின்னத்தை தூக்கி கொண்டு வந்து இன்னொரு கட்சிகிட்ட கொடுத்தா அந்த கட்சிக்காரன திமுக கூட்டு வருது. எல்லா இடத்துலயும் நான் போட்டி போட வைக்கிறவா, அவங்க சின்னத்துக்கு ஏற நீ நில்லு, அவங்க பேர்லயே போயிட்டு நில்லு, டம்மி வேட்பாளர் நில்லு, அவங்க சின்னத்துல இருந்து உழுவுமா ஓட்டு, அது உனக்கு உழுதுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி திமுக இங்க இருந்து கூட்டு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. மத்த கட்சி எல்லாம் பேரம் பேசி படிந்து விட்டது. மத்த கட்சி எல்லாம் என்ன போகுது? சரணடையுது, காலில் விழுது. நாம் தமிழர் கட்சி ஏறி நின்று அட்டிக்குது. ஏன் அட்டிக்குது? ஏன் அட்டிக்குது? ஒத்த கட்சியா நின்று நாங்க யாரோடும் கூட்டணி சேர மாட்டோம், நாங்க தனிச்சு போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அட்டிக்குதுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் வள்ளுவன் பாட்டன் எங்களுக்கு பாடம் கற்பிச்சு போயிருக்கான். என்ன பாடம் கற்பிச்சு போயிருக்கிறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. காண முயலெய்த அம்பினில் யானை தோற்ற வேல் இனிது அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சீட்டுக்காக, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சோறுக்காக, இந்த ஒரு வேளை உணவுக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன அம்புல ஒரு முயல் அடிச்சு கொண்டு வந்த வெற்றியை விட, அந்த வெற்றியை விட நான் ஏறி நின்று வீசின வேல் ஒரு யானையை அடிச்சது, அந்த யானை தப்பிச்சு பொழைச்சு போயிடுச்சுடா அப்படின்னாலும் நான் வீர அப்படிங்கிறாரு எங்க வள்ளுவ பாட்டன். அதுதான் நாம் தமிழர் கட்சி. கூட்டணியோடு சேர்ந்து இந்த கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கு மண்டியிட்டு சாவதை விட நாங்கள் தனித்து நின்று இந்த மக்களுக்காக போராடி சாகிறோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதற்காக தான் தனிச்சு நிக்குது. அப்படியான கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு சின்னம், எப்படிப்பட்ட சின்னத்தை ஒதுக்குவது என்பதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு வேறு சின்னம் கொடுங்கள், வேறு சின்னம் கொடுங்கள் அப்படின்னு. ஒரு தீக்குச்சி கேட்டோம், பற்றி எறிவோம் நெருப்பாக சொல்லி எங்கள் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலாம்னு கேட்டோம். பாய்மரக படகு கேட்டோம், கடலோடிகளோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம் கேட்டோம், தமிழோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட சின்னங்களை கேட்டோம். கொடுக்கல. நீ எதை கேட்டாலும் அதை தூக்கி இன்னொரு கொடுக்கிறது. அட ஏற்கனவே நாங்கள் தமிழ் படுத்தி வைத்திருக்கிற பொருட்களை கேட்டோம். நீங்க எடுத்து பாருங்க. இந்த மேடைகள்ல, நாம் தமிழர் மேடைகள்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்காத வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு இதுபோல் தமிழ் வார்த்தைகள் இருக்கிறதா என்று யோசிக்கும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி பல வார்த்தைகளை தமிழ் படுத்தி கொண்டு போயிருக்கு. நாங்கள் வருவதற்கு முன்பு வரை அது ஹெலிகாப்டர் தான், நாங்க வந்த பிறகுதான் உலங்கூர்தி.
நாங்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அது கார் தான், நாங்க வந்தோம்னா மகிழுந்து. நாங்கள் வருவதற்கு முன்னாடி வரை அது வந்துட்டு லாரி, நாங்க வந்த பிறகு பாரந்து. அதே போல நாங்க வருவதற்கு முன்னாடி ஆட்டோ, நாங்க வந்த பிறகு தானி. தமிழ் படுத்தி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சின்னம் கொடுக்குறான், நீ தமிழ்ல சொன்னா மக்களுக்கு புரியாது, ஒலி வாங்கி அப்படின்னு சொன்னாக்க அது என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சின்னம். எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தோடு கலந்து கொள்ளலாமா அப்படின்னா அந்த பாரம்பரியத்தோடு ஒட்டாத ஒரு சின்னம் தேடி கண்டுபிடி அப்படின்னு. அதே போல எங்கள் வரலாற்றோடு, எங்கள் மண்ணோடு, எங்கள் விவசாயத்தோடு ஏதோடு ஒட்டாத ஒரு சின்னமா இவர்கள் கொடுக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த மைக்கு சின்னத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. போராடி பார்த்தா இல்ல இதுதான் உனக்கு சின்னம், ஒதுக்கிட்டாங்க. எங்க ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமில்ல, தமிழோட நீ சேர்க்க மாட்டியா, நான் சேர்த்து காட்டுறேன் பாரு, இந்த மைக்க தமிழோடு சேர்த்து காட்டுறேன் பாருன்னு கொண்டு வந்து உன் மைக்கு, நேர் மைக்கு, வாய் மைக்கு, வழி மைக்கு, தலைமைக்கு, புது மைக்கு, எல்லாத்துக்கும் மைக்கு மைக்கு மைக்குன்னு போட்டு இங்க தமிழக முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீ தமிழோடு சேர்த்து நான் கொண்டு போவான்னு. நீ வரலாற்றோடு சேர்க்க மாட்டியா, வரலாற்று பெருந்தலைவர்கள் எடுத்து பேசிய அத்தனை புகைப்படங்களை எடுத்து அண்ணா முதல் காமராஜர் முதல் நேதாஜி முதல் நீங்க யாரை எடுத்த மால்கம் எக்ஸ் முதல் யாரை எடுத்து பேசினாலும் அவர்கள் பேசிய மைக்கு எங்கள் மைக்கு என்று வரலாற்றோடு தொடர்படுத்தி கொண்டு போனாங்க. நீங்க தமிழ் பாரம்பரியத்தோடு போகணுமா, ஏஐ இருக்குங்க, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுல போட்டு கொண்டு போறாங்க. என்ன தெரியுமா, முருகன் கையில மைக் இருக்கு, கிருஷ்ணர் கையில மைக் இருக்கு, இயேசு கையில மைக் இருக்கு. இது மாதிரி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு எங்களுடைய மைக்கை உலக அளவுல, இந்திய அளவுல இல்ல உலக அளவுல டென்டில கொண்டு போயிட்டாங்க. தடுக்க முடியல. பணிஞ்சு பாப்பாங்கன்னு நினைச்சாங்க, பணிய முடியல. பேரம் பேசுவோம்னு நினைச்சாங்க, பேரத்துக்கு அடங்கல. நாம் தமிழ் கட்சி எப்படியான கட்சியாக நிக்கிறதுங்கிறத என் மக்களாகிய நீங்கள் உற்று நோக்குங்கள், உற்று நோக்குங்கள். உங்கள் வாக்கை இந்த முறை நாம் தமிழ் கட்சியை நோக்கி திருப்புங்கள். அரசியலே தடமாற, அரசியலே போறலும். இவங்க என்னென்னமோ கொடுத்து பார்த்தாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் நீதி மய்யம்னு ஒரு கட்சி, ஐயா கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு மேடையில பேசுறாரு. மேடையில பேசும்போது என்ன சொன்னாரு தெரியுமா, யாரேனும் சமரசம் செய்து கொள்ளலாம், இந்த ஊழல்வாதிகளோடு சமரசம் செய்து கொண்டு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு சமரசத்தோடு போய்விடலாம் என்று எண்ணம் வைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் அந்த கதவுகள் திறக்கும், கதவுகள் வழியாக வெளியேறுங்கள் அப்படின்னாரு. பட்டார்னு கதவு திறந்துச்சு. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, யாராவது வெளில போறாங்களா அப்படின்னு. ஒருத்தனும் வெளில போல. கதவு சாத்திச்சு. திரும்பி பார்க்கிறாங்க, மேடையில அவரை காணோம். மேடையில பின்பக்க கதவு வழி அவர் ஓட்டாரு. எங்கயா போனா அப்படின்னா, எனக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. போட்டி போடுறது கூட இடம் கொடுக்கல, ஆனா எனக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் போயிட்டேன் அப்படின்னு அவரு போயிட்டாரு. இதுதான் மாற்றம். யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த மாற்றத்துக்கு தான் நீங்க 1 லட்சம் வாக்கு அள்ளி கொடுத்திருக்கீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தன் களத்தில் தன் கொள்கையில் எந்த சமரசத்தையும் செய்யாது சண்டையிடுகிறது என்றால் அது மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக. அததான் நாங்க நிக்கிறோம். அப்படியான நாம் தமிழ் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். என் அன்பார்ந்த சொந்தங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க அரசியல்ல என்ன நடக்கிறது என்பதை. பாஜக எனும் பெரும் பூதம் வருகிறது, பாஜக எனும் பெரும் பூதம் வருகிறது. இங்க வந்துட்டு வளருது வளருது வளருதுன்னு காட்டுறாங்க. ஆனா இத நல்லா பின்னோக்கி பாத்தீங்கன்னா தெரியும், அதிமுக ஆட்சியில இருந்தப்போ பாஜக வளரல. அதிமுக ஆட்சியில இருந்தப்போ வரைக்கும் அவன் கூட்டணியில இருந்தான். ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில இருந்த பாஜக வளரல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக வளருது வளருது வளருதுங்கிறாங்களே. ஏன் வளருது? வளர்த்து விடுறவன் எவன்? டம்மி வேட்பாளரா போட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் பாஜக நிக்கக்கூடிய பல இடங்கள்ல 7 இடம் பேரம் பேசுறாங்க. அது 5 இடத்துல திமுக ஒத்துக்கொண்டு டம்மி வேட்பாளரை போட்டு பாஜகவை வெல்ல வைப்பதற்கு அத்தனை முயற்சிகளும் திமுக செய்கிறது. திமுக இங்க இருக்கிற வரைக்கும் பாஜக வளரும். பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒன்னு செய்யுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு பாருங்க. பாஜக இந்த நிலத்துக்குள்ள வர விடாம ஒரு வேல் தூக்கி ஐயனார் சாமி போல, வெட்டருவா தூக்கின ஐயனார் சாமி போல எங்க அண்ணன் சீமா நின்று இந்த பாஜகவை ஓட ஓட விட்டு விரட்டி அடிப்பாரு. இது சத்தியம். அதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க. நாம் தமிழ் கட்சி என்பது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி.
எளிய மக்களிலிருந்து நாங்கள் வந்து செய்கின்ற புரட்சி. நீங்க பாஜக நிக்கக்கூடிய பல இடங்கள்ல எதிர்த்து அடிக்காம திமுக சின்னத்தை நிறுத்தாமல் விலகிக் கொள்கிறது திமுக. நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுது? 40 இடத்திலும் வேட்பாளர்கள், 40 இடத்திலையும் நீங்க எதிர்த்து சண்டையிட்டு சாகக்கூடிய வேட்பாளர்கள், நீங்க நிறுத்தி நிற்கக்கூடிய அத்தனை பேரும் சமர் செய்யக்கூடியவர்கள். நீங்க எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அண்ணாமலைக்கு எதிராக திமுக காரன் பேசல, அதிமுக காரன் அடக்கி வாசிக்கிறான். நாம் தமிழர் வேட்பாளர் தான் இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்? எங்களுடைய எதிரி அது. 3000 ஆண்டுகளாக இது ஆரிய தமிழர் படை கடந்த தமிழர் நிலம். இது ஆரிய படை கடந்த தமிழர் நிலம். அப்படியான சண்டை 3000 ஆண்டுகளாக இருக்கிற சண்டை நாங்க சமர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திமுக ஒருத்த உள்ள வருவான், அது எப்படி தெரியும்ல? ரஜினி முருகன் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினி முருகன் படம், அதுல உண்மையிலேயே சத்தவன் வந்துட்டு அழுதுகிட்டு இருப்பான். அங்க இருந்து உள்ள வந்து, ஏய் நானும் உருத்தான பிறந்தப்பா, நானும் தீச்சட்டி எடுப்பேன் அப்படின்னு 7.5 முக்கம் உள்ள வருவான். நீ யாரா 7.5 முக்கம்? நானும் உங்க பாட்டனுக்கு தாண்டா பிறந்தேன் அப்படிம்பாங்க. யாரா அந்த ரஜினி முருகன்? யாரா அந்த 7.5 முக்கன்னு பாத்தீங்கன்னா, நாமெல்லாம் தமிழர்கள், ஏன் என செத்து போச்சு, என்னோட இது செத்து போச்சு, நம்ம அழுதுகிட்டு இருந்தா அந்த 7.5 முக்கம் உள்ள வந்து, நாமெல்லாம் திராவிடர்கள், நாங்களும் உங்கள் பாட்டனுக்கு தான் விரும்பும். ஏ திராவிடனே, அட டிராவிட் பாய்ஸ், ஏ டிராவிட் பாய்ஸ், திராவிட்ல என்ன? முதல்ல திராவிடம்னா என்ன விளக்கத்தை சொல்லு. அது நிலமா, இனமா, மொழியா, இங்க இருந்ததா, வரலாறா, ஏதாவது இருக்கான்னு கேட்டா வாயை மூடிக்கொள்வார்கள். ஏன்னா திராவிடம் என்ற சித்தாந்தமே இங்க இல்லை என்பதை நாம் தமிழர் கட்சி அடிச்சு நொறுக்கிடுச்சு. அண்ணன் சீமான் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்றுக்கு கூட விட இல்லை. அங்கத்த டிராவிட் பாய்ஸ் பின்னங்கால் பிணறலில் அடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க ஆரியம் திராவிடம் என்ற இரண்டுக்குமான கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் எனும் புரட்சி இங்கே முளைத்து ஓங்கிக் கொண்டிருக்கிறது. பெரிய ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுக்க முடியல அவங்களால. அதனாலதான் இவ்வளவு வன்முறைகள், இவ்வளவு. நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீ வா, உள்ள வா, கூட்டணிக்குள்ள மட்டும் வந்துரு, உனக்கு எவ்வளவு கோடி வேணுமோ கொடுக்குறோம். 500 கோடி இல்ல, 1000 கோடி இல்ல, எவ்வளவு கோடி வேணுமோ கொடுக்குறோம், நீ கேட்கிற சீட்டை கொடுக்குறோம். எங்க அண்ணன் திருப்பி ஆஃபர் கொடுத்தாரு. யாருக்கு? திமுகவுக்கு. யாராவது கவனிச்சீங்களான்னு தெரியல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க அண்ணன் கொடுத்த ஆஃபர் என்ன ஆஃபர்? இங்க மோடி தமிழகத்தில் போட்டியிடுவதாக அப்பொழுது பேச்சுவார்த்தை இருந்தது. தமிழகத்தில் மோடி போட்டியிட்டால் அந்த தொகுதியில் அண்ணன் சீமானே இறங்கி போட்டியிடுவேன், எதிர்த்து அடிப்பேன்னு சொன்னாரு. அதே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. உண்மையிலேயே அங்க திமுகவினுடைய வேட்பாளரை உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தி வலுவான வேட்பாளரை நீ நிறுத்தினா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னுடைய மொத்த நாம் தமிழ் கட்சி ஓட்டையும் அந்த திமுகவுக்கு போட்டு வெல்ல வைக்கிறேன்னு சொன்னார். இது எப்படியான ஆஃபர்? யோசிச்சு பார்க்கணும். இதுதான் பாஜகவினுடைய உண்மையான எதிர்ப்பு. என் மக்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்த ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? இஸ்லாமிய சொந்தங்கள் இங்கே அடைபட்டு கிடக்கிறார்கள், அவர்களை மட்டும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள். திமுக எந்த தொகுதியில் எல்லாம் போட்டி போடுகிறதோ எல்லாத்திலிருந்து வாபஸ் வாங்கிட்டு நான் திமுகவை ஆதரிக்கிறேன், எனக்கு கூட்டணி வேண்டாம், பேர வேண்டாம், காசு வேண்டாம், இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்யினார். விட்டுச்சா திமுக? விட்டுச்சா? அதே போல இந்த காவிரிக்கு நான் நீர் கொடுக்க மாட்டேன், ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க மாட்டேன் என்று அங்கே போராடி கொண்டிருக்கிற காங்கிரஸோடு உன் கூட்டணியை முறித்துக்கொள், நீ தனியா நில்லு. திமுக கிட்ட நீ தனியா நில்லு, இந்த காங்கிரஸை மட்டும் நீ விட்டுட்டினா 40 தொகுதியிலும் நான் உனக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு சீமான ஆஃபர் கொடுத்தாரு. ஏத்துக்கிச்சா? ஏன்? இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்தது, கோடிகளை தாண்டியது, இங்க இருக்கக்கூடிய பேரங்களை தாண்டியது. அதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமான் கொடுத்த இந்த ஆஃபரை திமுக மறுத்ததுக்கு காரணம் என்ன? நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த திமுக மக்கள் நலன் சார்ந்து இருந்திருந்தால், இயங்கி இருந்தால் இந்த வாக்குகளை அப்படியே அல்வா மாதிரி வாங்கிட்டு போயிருக்கலாம். நாம் தமிழ் கட்சி இங்க கத்தி கூப்பாடு போடணுங்கிற அவசியமே இல்லாம இருந்து போயிருக்கோம். ஆனால் என்ன, திமுகவுக்கு தேவை இங்கே கொள்ளையடிக்க வேண்டிய கோடிகள் தான் தேவை என்பதை திமுக மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. மக்களாகி நாம் தான் கவனிக்க தவறுகிறோம். இந்த ஆஃபரை வேற எந்த கட்சியாவது ஏற்க மறுக்குமா சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் இப்பொழுதைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்தா கூட 10% வாக்கு நாம் தமிழ் கட்சியோட வாக்கு. இந்த 10% வாக்கை முழுவதுமாக அள்ளி கொடுக்கிறேன்னு சொன்னாரு.
ஏன் நீங்க ஏத்துக்கல? மக்கள் நலனில் அக்கறை இல்லை. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாங்கள் வந்துட்டு பாதுகாவலர்னு சொல்றதெல்லாம் வெறும் நடிப்பு, வெற்று வார்த்தைகள், அவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. இந்த மண்ணில எல்லாத்துக்கும் மாற்றாக நிற்கிறது. ஏன் மாற்றுன்னு சொல்றோம்? மத்தவெல்லாம் மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகும்போது நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே மாற்றாக நிற்கிறது. மற்ற எல்லோரும் உங்கள் ரத்தங்களை குடித்து செல்லும் அட்டை பூச்சிகளாக இருக்கும் இந்த காலத்தில் ரத்த கொடை மூலமாக 2 லட்சம் அலகுக்கு மேல கொடுத்துட்டு நிக்கிறான் நாம் தமிழர் கட்சிக்காரன். இதுதான் மாற்று. 2 லட்சம் அலகுக்கு மேல ரத்தம் கொடுத்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கி உங்கள் பார்வைகளை திருப்புங்கள். படித்தவர்களாக, இளைஞர்களாக இங்கே வந்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நோக்கி திரும்பி பாருங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நோக்கி திரும்பி பாருங்க. மைக்கு சின்னத்திலே இந்த முறை உங்கள் வாக்கை செலுத்துங்கள். முன்பே சொன்னது போல உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, வலிமைக்கு மைக்கு சின்னத்தில் செலுத்துங்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆடு மாடு எருமைக்கு வேணுமா? அதுக்கும் நாம் தமிழர் கட்சி தான் வந்து செலுத்துங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு உண்டான நல்ல தலைமைக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல தலைமையை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த தலைமைக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.